Hello friends, நான் சில casting products ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பாக்ஸ் வந்துருச்சு. என்கிட்ட இருக்க நான்ஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் என்னோட பழைய சில இரும்பு பாத்திரங்களை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். நான் அதில் என்னென்ன குக் பண்ணேன், என்னென்ன ஐட்டம்ஸ் இதை குக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து நான் வாங்கினேன். ஆன்லைனில் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரிவ்யூஸும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த யூடியூப் சேனலில் இருக்க ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்பவே பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து மதுரையிலேருந்து வருது இந்த பார்சல். MMA அயன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து நான் வாங்கினேன். ஸோ பணம் அனுப்பிச்சு ஒரு 2 நாள்லேயே அனுப்பிச்சிட்டாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். நான் 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 9 இன்ச் கடாய், அதுக்கப்புறம் ஒரு 11 இன்ச் தோசை தவா, அப்புறம் ஒரு grill pan. இந்த 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3 நல்லா நீட்டாகவே வந்துருச்சு. ஸோ எந்த டேமேஜும் இல்லாமல் பத்திரமா வந்துருச்சு. இது எல்லாமே சீசன்டு. ஸோ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க சொன்னது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு வெங்காயம் மட்டும் ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண 3 ப்ராடக்ட். அவங்க எப்படி ஃபோட்டோ அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ இது சீசன்ட்டுங்கிறதுனால டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் வாஷ் கொடுத்துடலாம். ஸோ தட் அந்த கருப்பாக இருக்கிற அதுக்கு மேலே ஏதாவது அந்த சீசனிங்கில் ஆயிலெல்லாம் ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா அதை இதை எடுத்துரும். ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த கேஸ்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேர் பண்ணுற பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதை ஒவ்வொரு தடவை குக் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக சூடு பண்ணி அதில் ஆயில் தடவி வச்சிடணும். அப்போ தான் அதில் துரு பிடிக்காது. இது வந்து கிரைண்டட் கேஸ்ட் அயன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதோட சொரசொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் கிரைண்டடாக பாலிஷ்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது துரு பிடிக்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை வதக்கி இதை தூக்கி போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆனியனை இது பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கினோடனே ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் ஆயிலெல்லாம் மாறிச்சு. ஸோ அதை நம்ம தூக்கி போட்டுட்டு அதை வந்து ஒரு மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பொட்டேட்டோ மசாலா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பொட்டேட்டோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு சீசன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இதில் வந்து பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு நான் டைரெக்டாக பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃப்ரை தான். இதில் சாம்பார் பவுட்ரு, கொத்தமல்லி பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோங்கிறதுனால சீக்கிரமாக வணங்கிடும். பொட்டேட்டோக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் சால்ட்டு தான் யூஸ் பண்ணணும், அதாவது கிறிஸ்டல் தான் இல்லாமல் யூஸ் பண்ணணும். முதல்ல அந்த மசாலாஸ் எல்லாம் இது பண்ணிட்டிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்க பொட்டேட்டோஸை போட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆயிலாக விட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அது டன் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் கேட்டால் என்னை வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். தோசைக்கல்ல அதே மாதிரி சீசனிங் பண்ணிருக்கேன். தோசைக்கல்ல அந்த மாதிரி பிளாக் கலர் ஆயிலெல்லாம் வரல. இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒயிட்டாக தான் இருந்தது. வெங்காயம் ஜஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் நம்ம தோசை ஊற்றி பார்த்துடலாம். இது வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும்னு சொன்னாங்க. இது பிங்க் கலரில் இருக்குது மாவு, ஏன்னா இது மாப்பிள்ளைசம்பா அரிசி தோசை. ஸோ இந்த மாவு வந்து பிங்க் கலரில் இருக்குது. முதல்ல வந்து கொஞ்சம் மொத்தமாகவே தான் தோசை ஊற்றணும். பட் நான் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் லேஸாக ஊற்றலை, மொத்தமாக தான் ஊற்றினேன். ஃபஸ்ட்டு தோசை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லாவே வந்தது. ஃபஸ்ட்டு தோசாவே ஒட்டாமல் நான் ரொம்ப இதெல்லாம் எஃபோர்ட் கொடுக்கல அதை எடுக்கிறதுக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது நல்லா கொஞ்சம் ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செகண்ட் டைம் வந்துட்டு நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், தோசை வந்து எப்படி பேப்பர் மாதிரி இருக்குதுன்னு. நிஜமாலுமே பேப்பர் ரோஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் வந்து ரீசெண்டாக இது 1 வீக்காக யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வர தோசைலாம் அதுவாக அப்படியே நம்ம தோசை கரண்டியில் எப்படின்னு எடுத்தால் நம்ம ஒரு பொரியல் எதையோ எடுக்கிற மாதிரி டப்புன்னு வந்துடும். அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இதை ஒட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் அடுத்த தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான்ஸ்டிக்கை விடவே ரொம்பவே நல்லா இருக்குது.
ப்ளஸ் இது 100% ஆர்கானிக். கேஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா வந்து இரும்போட சில மினரல்ஸை கலந்து அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து துருப்பிடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செகண்ட் தேர்ட் தோசைலாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா இது ஃபுல் ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ஹைலியே வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டான தோசை கிடைக்கும். அடுத்தது நம்ம க்ரில் பேன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். க்ரில் பேன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ப்ளஸ் க்ரில்லிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போதே அதில் வந்துட்டு கொஞ்சம் க்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளான அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் பன்னீர் டிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் அண்ட் கேப்சிகம், தக்காளி, குடமிளகாய் இருக்கு இல்லையா, குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி க்யூபாக கட் பண்ணி நான் அதை வந்து கொஞ்சம் தயிர், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து ஊற வச்சுட்டேன். ஒரு ஜஸ்ட் 1/2 hour தான் ஊற வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் க்ரில் பேனையும் அதே மாதிரி ஆனியன் போட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஆனியன்லாம் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு டிஷ்யூவில் வைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன். பன்னீர் டிக்கா எப்போவுமே பட்டரில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வுடன் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு குத்தி வச்சுட்டு நான் வந்து ஒவ்வொரு பக்கம் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்தது. இது பாருங்கள், கடாயில் வந்துட்டு இன்னொரு டிஷ் பண்ணேன் நான். அடுத்த நாள் வெண்டைக்காய் எவ்வளோ வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அது கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இத்தனைக்கும் இதில் நான் தயிரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, பட் ஸ்டிக்காகவே இல்லை. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இதோட நான்ஸ்டிக்கினஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயாக நம்ம வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல அப்படிங்கிற தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த 3 ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் வந்து மறுபடியும் ஒரு பேன் ஸ்கில்லெட் ஒன்று வாங்கினேன். ஸ்கில்லெட்னால் இந்த தடுக்கா பேன் இருக்கும் இல்லைங்களா, சின்னதாக தாளிப்பு கரண்டி மாதிரி, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இந்த பாக்ஸில் வந்துருந்தது. ஸோ இதுவும் கிரைண்டர் வித் உட்டன் ஹேண்டிலோட. இது உட்டன் ஹேண்டிலோட நான் வாங்கினேன், ஏன்னா அது சூடாகிடும் அப்படிங்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸ் தான் இருக்குது, உள்ளே மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அந்த பாலிஷ்னஸ் போயிட்டு இந்த மாதிரி டார்க் கலரில் ஆகிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்லி ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இது வந்து சின்ன மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சமாக ஆயிலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால், ஒரு நீங்கள் நான் வெஜிடேரியன் அப்படின்னா அதில் ரொம்ப சிம்பிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்கில்லெட். பார்த்திங்கன்னா அந்த க்ரில் பேனில் இன்னொரு டிஷ் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யூஸ்வலாக சாண்ட்விச்சஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி க்ரில் பேனில் செய்யும்போதுட்டு ரொம்பவே நல்லா வரும். அதுவும் கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிறதுனால, ஸ்லோ குக்கிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஓவனில் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்டில் நம்ம பண்ண முடியும். ஒரு சிம்பிளான சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். குக்கும்பர்ஸ், ஆனியன், வெள்ளரிக்காய், ஆனியன், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் லெட்டஸ் லீவ்ஸ். இந்த லெட்டஸ்ன்னு சாலட் லீவ்ஸ் கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அது உங்களுக்கு அது கிடைச்சா அது வச்சுக்கலாம். அப்புறம் அது கூட இந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மின்ட் சட்னி ஒரு சைடு வந்துட்டு இந்த பீஸா சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம லெட்டஸ் லீவ்ஸை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இதுக்கு ப்ரௌன் பிரெட் ஸ்லைசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சாச்சு. உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நிறையா ஆட் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம க்ரில் பேனில் வைக்கும்போது நல்லா க்ரில்ட் ஆகி நல்லா குக் ஆகிடும். ஏன்னா ஸ்லோ க்ரில்லிங் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் கேஸ்ட் அயர்ன், அதுதான் அதில் இம்பார்ட்டண்ட் திங். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சீஸ் வந்து ஒரு 1/2 ஸ்லைஸ் தான் சீஸ் போட்டிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்லைஸ் சீஸ் கூட போடலாம், இல்லாட்டி சீஸ் ஸ்ப்ரெட்டெல்லாம் நிறையா கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த ஆரிகானோ, பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து க்ரில் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு இதை வச்சிடலாம். நான் கொஞ்சம் நல்ல வெயிட்காக மேலே வந்துட்டு
ஒரு ஹெவி வெயிட் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த grill வந்திருக்குன்னு. கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா அந்த லைன் சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் இந்த லைன்ஸ் மட்டும் டார்க் ஆனதுனால உள்ளே ஃபுல்லாக டார்க் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி நம்ம தந்தூரி ரொட்டி லைக் கிரில்டு ரொட்டி இதெல்லாம் நம்ம இதில் பண்ணலாம். நான் வந்து இது ரெடிமேட் பரோட்டா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அதையும் இது மாதிரி grill பேனில் வச்சுட்டு நம்ம ஒரு ரேப் மாதிரி செய்யலாம். grill பேனில் வைக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா எல்லா பக்கமும் டார்க் ஆகாது. ஒரே ஒரு அந்த கிரில்ஸ்க்கு அடியில் நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகி ஹீட் ஆகி அது குக் ஆகிறதும் சீக்கிரம் ஆகும். அதே மாதிரி உள்ளே இருக்கிறதும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அதுதான் அதோட பெனிஃபிட்டு. அதே உள்ளே இருக்க அதே ஸ்டஃபிங்கை நம்ம சாண்ட்விச்சில் என்ன பண்ணோமோ அதையே வந்து இந்த ரேப்லேயும் பண்ணி நான் வந்துட்டு அது ஒரு ரேப்பாக பண்ணி சாப்பிட்டேன். நான் பரோட்டா யூஸ் பண்ணேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் லைக் ரொட்டி அதாவது சப்பாத்தி வச்சு கூட பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களோட இந்த பெருங்காயத்தூள் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிற ப்ராசஸையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெருங்காயத்தூள் கடையிலேயே கிடைக்கும். ஆனால் அதில் வந்து 30% தான் பெருங்காயம் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது அடல்ட்ரன்ஸ் மாவு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சில மாவு இந்த மாதிரி கலக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாமளே கட்டி பெருங்காயம் வாங்கி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கி இந்த மாதிரி பிச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப செம்ம வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் தூள் பெருங்காயம் வாங்கவே மாட்டீங்க. நான் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பெருங்காயம் ரெடி. அடுத்தது வந்து நம்மளோட கேஸ்ட் அயர்ன் grill பேன்லேயே வந்து இன்னொரு டிஷ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பனானாவில் ஒரு டெசர்ட் மாதிரி பனானா ஃபோஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் வந்து அதோட என்னோடய வெர்ஷன் இது. ஸோ இதுக்கு வந்து நேந்திரம் பழம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ போட்டு grill பேனில் இந்த மாதிரி grill பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் grill பண்ணி சாப்பிடலாம். லைக் ஆரஞ்சு, பைனாப்பிள் அதெல்லாம் நான் வந்து போக போக என்னோடய வ்ளாக்ஸில் நான் கண்டிப்பாக இது டிஷ்ஷஸை இன்க்ளூட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து கொய்யாப்பழமும் பனானாவும் வச்சுருக்கேன். கொய்யாப்பழத்தில் ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பனானாவை வந்து நான் grill பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றத விட சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் ஹனி ட்ரிசில் பண்ணிட்டு மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வால்நட்ஸ் வச்சுருக்கேன். கொய்யாப்பழத்தில் கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன். இந்த டெசர்ட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஹனி நிறையா போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்த ரெசிபீஸ் அப்புறம் கேஸ்ட் அயர்ன் பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கேஸ்ட் அயர்னை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ண யூடியூப் சேனல்லேருந்து அதோட லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி grill பேன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அதுக்கப்புறம் இன்னுமே நிறையா நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை.